சிலருடைய வாழ்க்கையில கசப்பு, மன்னிக்க முடியாத கசப்பை வைத்து உங்களை அகப்படுத்தி வைத்திருக்கான், ஓட முடியாத அளவு. சிலருடைய வாழ்க்கையில தவறான பழக்கங்கள், தவறான அந்த ஹேபிட்ஸ், அதை வைத்து உங்களை அடிமைதனப்படுத்தி அதனால உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கான். சிலருக்கு தவறான உறவுகள், தவறான நட்புகள், இப்படிப்பட்ட சோதனைகளை வைத்து சாத்தான் பலருடைய ஓட்டத்தை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பலர் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யாததற்கு காரணம், ஆண்டவருக்காக எழும்பி நிற்காததற்கு காரணம், வைராக்கியமா இல்லாததற்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு வெக்கம். ஐயோ, எனக்கு இன்னும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே, இன்னும் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி இப்படிப்பட்ட அடிமைதனத்தில் பலரை வைத்து ஓட முடியாத அளவிற்கு அவர்களை நிறுத்தி வைத்திருக்க. தென் அமெரிக்கால மலைவாசி மக்கள் ஒரு குழு, அவர்கள் குரங்குகளை வேட்டையாடுவார்களாம். குரங்கை பிடிப்பது ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா குரங்கு எல்லாம் மரத்துல தான் இருக்கும், அதை சுலபமா அதை நீங்க பிடித்து கொள்ள முடியாது. ஆனா இந்த மலைவாசி மக்கள் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, எப்படி இந்த குரங்குகளை வேட்டையாடணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ள அந்த குரங்குக்கு விருப்பமான கொட்டைகள், பழமெல்லாம் உள்ள வச்சுருவாங்க. அந்த குரங்கு விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பழம், சில கொட்டைகள் எல்லாம் உள்ள வச்சு, அந்த பாட்டில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அகலமா இருக்கும், அந்த வாய் கொஞ்சம் அகலமா இருக்கும். ஸோ அந்த பாட்டிலை கட்டி மரத்துக்கு கீழே கட்டி வைப்பாங்க. மரத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டில் கட்டி வைத்துட்டு இந்த வேட்டையாடுறவங்க கொஞ்சம் தூரம் நிற்பாங்களாம். இந்த குரங்கெல்லாம், மரத்தில் இருக்கிற குரங்கு ஒன்னொன்னா கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வந்தோடனே இந்த பாட்டிலை பார்த்தோன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த பழத்தையும் கொட்டையும் பார்க்கும். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா, கையை உள்ள விட்டு அந்த கொட்டையை வெளியே எடுக்க பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா, அந்த கையை உள்ள விட்டு கொட்டையை பிடிச்ச உடனே கை வெளியே வராது. ஏன்னா கையில ஏதோ ஒன்று பெருசா இருக்கிறனால, அந்த வாய் அவ்வளோ அகலமா இல்லாதனால அது கை சிக்கிக்குமா. ஆனா அந்த குரங்களுக்கு ரொம்ப பேராசை, கொட்டையும் வேணும், விடுதலையும் ஆகணும். என்ன பண்ணுன்னா, கையை உள்ள போட்டுட்டு கொட்டையை எப்படியாவது எடுக்கிறதுக்கு பிரயாசப்படுமா. வேட்டையாடுறவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கை உள்ள போட்டோன்னா நேராக குரங்கு நோக்கி வருவான். குரங்கு அவன் வேட்டையாடுறவன் வரதை பார்த்தோன்னா கீன்னு கத்துமாமா, ஆனா கையை விடாதான். அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் குரங்குகளை வேட்டையாடுவாங்க. இன்றைக்கும் சாத்தான் இப்படிதான் பலரை வேட்டையாடிட்டு இருக்கான். உங்களை சில காரியங்களை விடாம பிடித்து வைத்துக்கிட்டு, அதை நீங்க விடாம அதை கெட்டியா பிடிச்சிருக்கிற வரைக்கும் நீங்க அவனுக்கு அடிமையா இருப்பீங்க, அவனுடைய தந்திரங்களுக்கு அடிமையா இருப்பீங்க. நீங்க ஆண்டவருக்காக வெற்றிகரமா ஓடணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை தள்ளி விட்டு, அதை விட்டு விட்டு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தந்து அவருடைய நாமத்தை உங்கள் மேல பிரஸ்தாபப்படுத்தி உங்களை ஜெயம் கொள்கின்றவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு அடிமைதனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பழக்கமா இருந்தாலும், நீங்க பல வருடங்கள் அதற்கு அடிமையா இருக்கலாம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால முறிக்க முடியாத ஒரு நுகம் இல்லைங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க என்று அந்த கசப்பை விடுறீங்க, அந்த பழக்கத்தை விடுறீங்க, அந்த உறவை விட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் விடுதலையை தந்து உங்கள் ஓட்டத்தை தேவன் இன்னும் அதிகப்படுத்தி உங்களை வெற்றி சிறக்க தேவன் பண்ணுவார்.